சட்டை பிடிச்சீங்களா? கண்டக்டர் சட்டை பிடிங்க. கண்டக்டர் சட்டை நீ பாத்தீங்களா? பரிகள் போகுமா எங்களுக்கு சேர்த்து விட்டா? பரிகள் சேர்த்து விட்டா நீ எப்படியா சட்டை பிடிச்சிருக்கிற? யாரு அவர் யாருல பிடிச்சிருந்தா? யாருங்க சட்டை பிடிச்சி முதல்ல சக்கரனா சக்கர வேலை மட்டும் பாருங்க. சட்டையை பிடிக்க யாத்திரம் ஏன் நீ சட்டையை பிடிச்சிருக்கல? சட்டையை பிடிச்சி இருக்கல நீங்க சட்டையை பிடிச்சி இருக்கல எப்படி இப்படி நெட்டு தரலாம்? அப்புறம் சட்டையை பிடிச்சி தான் இறந்து தள்ளுவான் தான். எதுக்கு நீங்க சட்டையை பிடிச்சி இருக்கிறீங்க? அரசு பேருந்தில் கண்டக்டரின் சட்டையை பிடித்து இழுத்ததாக டிக்கெட் செக்கரிடம் அடுக்கடுக்காக கேள்வியை கேட்ட பஸ் கண்டக்டர். இணையத்தில் வெளியாகி தீயாக பரவி வரும் வீடியோ காட்சிகள். வெறும் வண்டியை ஓட்டுறாங்கன்னா லைன்ல தானே ஓட்டுறாங்க, வேற எங்கேயாவது ஓட்டுறான்? முன்னாடி வண்டி போகுது, 2 வண்டி போகுது, பின்னாடி தான் வரானாங்க. இல்லைன்னா சீட்டே தான் வரும். விழுப்பா பரிகள் கேட்கறான், நீ போய் அவன் ஆளை இட்டு வா. பரிகள் கேட்கறான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துல இருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துல பயணி ஒருத்தவங்க பரிக்கல் அப்படின்ற ஸ்டாப்ல நிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நடத்துனர் அதற்கு இல்லமா மடப்பட்டு நிறுத்தத்துல இறங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிக்கெட் பரிசோதகர் அதிகாரி பஸ்ல ஏறி கண்டக்டரோட சட்டைய பிடிச்சு எதுக்காக அந்த ஸ்டாப்ல பஸ் நிக்காது அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுது. சட்டைய பிடிச்சு இழுத்ததுனால ஆத்திரமடைந்த நடத்துனர் அதிகாரம் இருந்தா கண்டக்டரோட சட்டையை பிடிச்சு இழுப்பீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இது அவர் வீடியோவாவும் எடுத்து இணையத்துல வெளியிட அதை இப்போ காட்டு தீயா பரவி சர்ச்சையை எழுப்பிட்டு வருது. உண்மையாவே அங்க நடந்ததுல யார் மேல தப்பு, என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரல. இது நமக்கு கிடைத்த ஒரு தரப்பின் தகவல் மட்டும்தான். இன்னுமே இன்னொரு தரப்புல இருந்து நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அது தெரிஞ்சா மட்டும்தான் உண்மை சம்பவம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.